எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ண தேவையில்ல. இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சு ஏதாவது ரெடி பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகேவா? இந்த காம்போனன்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த யூட்டிலிட்டி எல்லாம் சேர்த்து வச்சு ரெடி பண்ணியிருப்பான். அதுதான் காம்போனன்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சும்மா ஒரு வெப்சைட்டை வந்து ரெடி பண்றது. ஸோ பூட்ஸ்ட்ராப்பா நான் ஒரு ஃபோல்டர் தனி ஃபோல்டராகவே ஒன்று போட்டுக்கிறேன். இப்படின்னு எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வேணும்னா எடுத்துக்கிறேன். ஒரு ஃபைலு ஏபிஎம் போல index.html. ஓகேவா? இதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அசெட்ஸ், அதாவது சிஎஸ்எஸ் எல்லாத்தையும் இதில் தான் எடுத்துன்னு வந்து போட போகிறோம். சிஎஸ்எஸ் ஜேஎஸ் எல்லாமே இதில் தான் போட போகிறோம். ஓகேவா? சரி, அசெட்ஸ்குள்ளார தான் நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு இமேஜஸ், இங்கே இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அசெட்ஸ்குள்ளார இமேஜஸ். அசெட்ஸ்னா என்னன்னா இந்த சைட்டுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் நான் இந்த ஃபோல்டருக்குள்ளார வைக்க போகிறேன். இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன அப்படின்னா சிஎஸ்எஸ்க்காக கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபியூச்சரில் இதெல்லாம் தேவைப்படும். ஓகேங்களா? அதனால் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கேன். ஓகே, இப்போ நம்ம பூஸ்டப் உடைய டாக்குமெண்டேஷன் வச்சு இப்போதைக்கு டைரெக்டாகவே எடுத்து போடுவோம். இதை காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டு எடுத்துன்னு வந்து போட்டுக்கிறேன். வெங்கட்ண்ணா, நான் என் போன் ஒர்க் ஆகல. நான் பிரகாஷ் போன்ல அப்படியே அட்டெண்ட் பண்ணிடுறேன். Bootstrap components demo அந்த ஃபைலை Bootstrap demo components. ஓகே, இங்க இது வந்தாச்சு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ இதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாம் சும்மா பார்ப்போம். அக்கார்டியன், அது இது. அக்கார்டியன்னா இன்னும் இருக்காது. நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். இதை எடுத்துடுறேன். இந்த ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போய் நான் கீழேயே போட்டுக்கிறேன். என் பாடி டேக்கில் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை இப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். அக்கார்டியன் அப்படின்னா என்னன்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேட்டா ஷோ ஆகும். ஓகேங்களா? நீங்கள் இந்த ஃப்ளிப்கார்ட் ஃப்ளிப்கார்ட் சைட்டே டவுனா? இல்லை, டவுனா வந்து பார்த்தீங்களா? வெப்சைட்டே டவுனாக இருக்கு.
அப்படிங்கப்பா. ஓகே, சரி ஓகே. அப்போ நான் வரும்போதே காமிச்சிக்கலாம். சரி ஓகே. இது என்னன்னா இந்த FAQ செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது என்னன்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன விஷயம் நம்ம கேட்குறோமோ, ஒரு வெப்சைட் போனீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் ஆஸ்கிங் கொஸ்டின் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஆர்டர் நான் போட்டுட்டேன், எத்தனை நாளில் இது ரிட்டர்ன் கொஸ்டின் இருக்கும், அதுக்கான ஆன்சர் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்கும், ஆன்சர் இருக்கும். அந்த மாதிரி செக்ஷனுக்குனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி அக்கார்டியன் அப்படின்ற ஒரு வியூவை காட்டுவாங்க. இது எதுக்காக காட்டுவாங்க அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் இருக்குன்னா 10மே நம்ம லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜ் ஃபுல்லாக வந்துடும். இன்ஸ்டெட் ஆஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10னா இப்போ 10 லைன் மட்டும்தான் இருக்கும். கிளிக் பண்ணால் ஷோ ஆகிற மட்டும்தான் இருக்கும். அப்போ நமக்கு ஸ்பேஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதுக்காக இந்த அக்கார்டியன் வியூஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுமே நான் ஒரு வெப்சைட் எடுத்து காட்டுறேன், அதில் இந்த மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு கொடுத்த டெமோ சைட்லேயே இருந்துச்சு, அது என்ன வெப்சைட் அப்படின்றதான் தெரியல. ஓகேங்களா. அடுத்தது கொலாப்ஸ். இப்போ நம்ம பார்த்தா அதே விஷயம் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இதை விட நமக்கு எது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த நேவ் பார். ஓகேங்களா. இந்த நேவ் பாரை பற்றி ஆல்ரெடி பார்த்துருப்போம், இருந்தாலும் நம்ம இதை காப்பி பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இதில் ஒரு செக்ஷன் அப்படின்னு நான் ஒன்று போட்டுக்கிறேன், ஹெட்டர். ஓகேவா. இதை எடுத்து இங்கே வச்சுக்கலாம். இது எப்படி நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். செக்ஷன் ஹெட்டர், இவனை காப்பி பண்ணுறேன். ஓகேவா. இப்போ நம்ம இது என்னென்ன காம்போனன்ட்னா நமக்கு தெரியுது, என்னென்ன யூட்டிலிட்டினா நமக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேவ் பார் எக்ஸ்பேண்ட் எல்ஜி, இது எங்கேயா கேள்விப்பட்டிருப்போம். எல்ஜி அப்படின்னா லேப்டாப். ஓகேங்களா. அந்த டிவைஸில் இது ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போகுது அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. நேவ் பார் லைட்டு பிஜி லைட் அப்படின்னா நேவ் பார் லைட் கலரு, பேக்ரவுண்ட் லைட் கலர். இதெல்லாம் என்ன அப்படின்னா நீங்கள் இதில் இந்த காம்போனன்ட்ஸ்லேயே கீழே வந்தீங்கன்னா அதனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பான். நேவ் பாரு, கண்டெய்னர் ஃப்ளூயிடு, ஓகேங்களா, பிஜி லைட்டு, இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகேவா. லிங்கா நீங்க யூஸ் பண்றதா இருந்தா AHREF யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல லிங்க் தேவையில்லை, அதாவது கிளிக் பண்ணா போற மாதிரி. இது முதல்ல ரன் பண்ணும். இப்படியே இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணா இன்னொரு பேஜுக்கு போகணுமா வேணாமா அப்படின்றதுக்கெல்லாம் இந்த A கிளாஸ் போட்டீங்க அப்படின்னா அது போகும், ஸ்பான் கிளாஸ் போட்டா போகாது. இல்லை நீங்க அந்த நேவ் பார்ல இமேஜ் வைக்க போறீங்க அப்படின்னா இமேஜுக்கு நீங்க கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்றத கூட அவங்க இங்க கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா அதை வச்சுக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி நீங்க கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா இதனுடைய ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு காட்டுவாங்க. லிங்க் நமக்கு இருக்கிற இந்த விஷயத்தை வச்சு நம்ம ஏதாவது ஒன்று ரெடி பண்ணணும். இருக்கு. இவனை நான் ஃபர்ஸ்ட் டைம் காப்பி பண்றேன். போட்டுட்டு ஓகேங்க. இப்ப கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இந்த நேவ் பார் அப்படின்றது, இந்த நேவ் அப்படின்றதுமே செக்ஷன் மாதிரி ஒரு HTML எலமெண்ட்ஸ் தான். நேவ் அப்படின்றது எந்த இடத்துல மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹெட்டர் செக்ஷன்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் நேவ்னா என்னன்னா ஒரு பேஜ் டு இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்றது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. இப்போ நமக்கு இதுல எது எதெல்லாம் வேணும் எது எதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியும். இப்போ நேவ் பார், இந்த நேவ் பார் பதிலாக நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா வேற ஒரு நேம் வைக்கிறேன், எனக்கு இந்த நேமோடைய கண்டென்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நேவ் பார் பிராண்டோடைய கிளாஸை சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா CSSல style.css, நான் ஆல்ரெடி தான் பூஸ்டப் இருக்குமே அப்படின்னா பூஸ்டப் இருக்கிறது ஓகே, அது வந்து பூஸ்டப் உடைய இது. நமக்கு இந்த சைட்ல சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளா ஒரு கஸ்டமைஸ்டு ஒரு CSS எழுதணும். அதை தான் இப்போ எழுதிடும். ஓகேவா. இது இன்னொன்னு இந்த பட்டன் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. ஓகேவா. இது எப்போ நமக்கு யூஸ் ஆகும், எப்போ வரும் அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். இப்போ பிரேக் பாயிண்ட்ஸ் போயிடும்.
லேஅவுட்ல பிரேக் பாயிண்ட்ஸ் LG 992. ஓகே, இதுல என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு அப்படின்ற மட்டும் பாருங்க. 992 வரைக்கும் எனக்கு இந்த ஆப்ஷன் தான் இருக்கு. 991 வரைக்கும் காணாம. இதுக்கு முன்னாடி என்ன ஆப்ஷன் வருதுன்னா இந்த பட்டன் வருது. இது எங்க எழுதியிருப்பாங்க அப்படின்னா அதுக்கு தான் நான் இதை சொன்னேன். ஓகேங்களா, நேபார் எக்ஸ்டெண்ட் எல்ஜி அப்படின்னா இந்த விஷயம் நமக்கு எப்போ வரும்னா இந்த பட்டன் எப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா இந்த 992 அப்படின்ற வரைக்கும் இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வராது. ஓகேங்களா, இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. எனக்கு இந்த இது வரைக்கும் இது மொபைலா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான் அதனுடைய விஷயம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க வரும் 992 அப்படின்னு இருக்கும்போது எனக்கு இது வராது. லேப்டாப் வெர்ஷன் அப்படின்றது எனக்கு இது இந்த இடத்துல அது காட்டாது. ஓகேங்களா, அதுக்காக தான் இதை எழுதி வச்சிருப்பான். ஓகேங்களா, இதை தான் அந்த பட்டன் அப்படின்றது எனேபிள் ஆகுது, டிசேபிள் ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கொலாப்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொலாப்ஸ் அப்படின்றத பார்த்தோம்ல. கொலாப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இதை கிளிக் பண்ணா வருது இல்ல, இதுதான் கொலாப்ஸ். அக்கார்டியன் மாதிரி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, கொலாப்ஸ்னு ஒன்று இருக்கும். ஐயோ அப்புறமா பாருங்க. அப்புறம் இது கிளிக் பண்ணா இங்க வருது. ஓகேவா, இங்க நீங்க பாத்தீங்கன்னா பட்டன் கிளாஸ் ஐடி வச்சிருப்பாங்க. ஓகேவா, எதை கிளிக் பண்ணா எது ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா ஏதாவது ஒரு ஐடென்டிபிகேஷன் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணா டோபிள் செகண்ட் எலமெண்ட், இதை கிளிக் பண்ணா எனக்கு இது இங்க வரணும் அப்படின்றத எதை பேஸ் பண்ணி அது ரன் ஆகும் அப்படின்னா இந்த டார்கெட் எலமெண்ட்டை வச்சு வரும். இங்க மல்டி ஏதோ சம்திங் இருக்கா, கண்டிப்பா ஐடி வந்து வச்சிருப்பாங்க. அப்ப டேட்டா பிஎஸ் டார்கெட் அப்படின்றது பூஸ்டப் டார்கெட் அப்படின்றது இதை நான் கிளிக் பண்ணா எனக்கு இது வரணும், இதுதான் கொலாப்ஸ் அப்படின்னுவாங்க. அப்ப இங்கேயும் அதை மாதிரி எழுதி வச்சிருப்பாங்களா அப்படின்னா டேட்டா பிஎஸ் டோபிள் கொலாப்ஸ். ஓகேங்களா, இந்த ஐடி வந்து டார்கெட் வந்து இதோ கொடுத்துருக்காங்க இந்த ஐடி. இதை நான் கிளிக் பண்ணா எனக்கு இந்த விஷயம் இந்த டிவ் கிளாஸ். ஓகேங்களா, இந்த டிவ் வந்து ஃபுல்லா யூஎல் குள்ளா இருக்கு, எனக்கு இந்த விஷயத்த காட்டுங்க அப்படின்ற மாதிரி வருது. ஓகேவா, ஓகே ஓகேங்க. இப்ப எந்த டிவைஸ்ல எனக்கு இந்த பட்டன் வரணும் அப்படின்றத அந்த எக்ஸ்பேண்ட் எல்ஜி ஓகேங்களா அதை வச்சு இது பண்றாங்க. நேபார் லைட்னு ஒண்ணு இருக்கு, இதை எடுத்துறேன். ஓகேவா, நேபார், இந்த நேபாரோட விஷயம் கொஞ்சம் மாறிடுச்சு. பேக்ரவுண்ட் லைட்னு இருக்கு, அதையுமே நான் எடுத்துறேன். பேக்ரவுண்டு ஃபுல்லாவே ஒயிட் வந்துச்சு. இல்லைனா இப்ப நமக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்குன்னு தேவையான கிளாஸை நீங்க வச்சுக்கலாம். ஸோ இது வேணாம் அப்படின்னா இதை கம்ப்ளீட்டா எடுத்துருங்க. எடுத்துட்டு நேவ் ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா, நம்ம எழுதி இருக்கிற கிளாஸுக்கு எப்பயும் போல நம்ம என்ன கோடிங் எழுதுவோமோ அதை அப்படியே ஆல்ரெடி இருக்கும், இருந்தாலும் நம்ம இப்படி எழுதிட்டு இதை வந்து நம்ம எப்பயும் லிங்க் பண்ற மாதிரி லிங்க் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு நம்ம கோடிங் எழுதுவோம். என்ன கோடிங் அப்படின்னா நேவ் ஹெட்டர் எல்லோ கிரீன் அப்படின்னு போடுறோம். ஓகேவா, நம்மளுடைய விஷயத்தை அது எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ இதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும், எல்லோ கிரீன் வந்தாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்
இப்போ எது எதெல்லாம் நமக்கு வேணுமோ அதை வச்சுக்கிறேன், வேணான்றதை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இந்த ஃபார்மில் சர்ச் இருக்கட்டும், இந்த இது தேவை கிடையாது. ஓகேவா, இது கூட வேணாம். இப்போ பூஸ்டப்னு இருக்கு. நெக்ஸ்ட் என்னுடைய நேவ் ஃபார்ம்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, இவன் தான் அது யூஎல் கிளாஸு. என்ன நடக்குது அப்படின்னா நேவ் ஆர் நேவ். ஓகேவா, இது ஏதாவது ஒரு விஷயம் எழுதியிருப்பாங்க. அடுத்தது எம்இ ஆட்டோ அப்படின்னு இருக்கு, MB2 MBLG01 அப்படின்னு எழுதியிருக்காங்க. சரி, எம்இ ஆட்டோ அப்படின்னா மார்ஜ் எண்ட் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலா மார்ஜின் ஆட்டோ அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு அது சென்டரா எடுத்துட்டு வரும். இப்போ பாத்தீங்கன்னா சென்டரா, இது கரெக்டா சென்டரா வந்துருச்சு. ஓகே, நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அவங்க எழுதியிருக்கிற கிளாஸ்ல நம்மளுடைய விஷயத்த நம்ம லிங்க் பண்ணணும். எனக்கு இது இப்படிதான் வேணும், அது டிஃபால்ட்டா இருக்கிறது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எம்பி. இப்ப எம்பி அப்படின்னா மார்ஜின் பாட்டம் 2 அப்படின்றாங்க. ஓகேவா, மார்ஜின் பாட்டம் 2. இப்ப இது என்னவா ரன் ஆகுது அப்படின்னா இப்போ மார்ஜின் பாட்டம் 4ன்னு கொடுத்துருக்கேன் எம்பி. ஓகேங்களா, இது லார்ஜ் இதுல வந்துட்டு 0வா இருக்கணும் அப்படின்றது. இது எழுதுறது எல்லாமே எதை பேஸ் பண்ணி எழுதுவாங்க அப்படின்னா மொபைலுக்கு அது கரெக்டா இருக்கா. இப்ப மொபைலுக்கு நான் போறேன், இந்த இடத்துல கேப் விடுறதுக்காக எழுதி இருக்கு. ஓகேங்களா, நீங்க அதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்றதுக்காக தான் பண்ண போறோம். ஓகேவா, சிம்பிளா ஒன்று சொல்றேன். இப்போ நம்ம ஒரு விஷயம் எழுதியிருக்கோம். ஓகேங்களா, அந்த விஷயத்த இது எம்இ அப்படின்னு இருக்கு. எம்இ ஆட்டோ அப்படின்னா என்னன்னா மார்ஜ் எண்ட் ஆட்டோ. அதாவது எண்டுனா இது இங்க இருந்து இந்த சைடு வந்துடும். ஓகேவா, அப்ப இங்க இருந்து இங்க போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மார்ஜின் எண்டு ஸ்டார்ட்னு ஒண்ணு இருக்கு. ஸ்டார்ட்னா இது ஆட்டோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துக்கு போயிடு. மார்ஜ் ஸ்டார்ட் ஆட்டோ. ஓகேவா, நீங்க அந்த யூட்டிலிட்டி நான் காமிச்சிருந்தேன், அதை பாருங்க. எடுத்தவொன்னே வராது, இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. எங்க இருக்கு ஸ்பேசிங் இல்லையா, ஸ்டார்ட். ஓகேங்களா, ஸ்டார்ட் இ வந்து எண்டு. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டோ அப்படின்றது ஆட்டோமேட்டிக். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே எடுத்து இந்த சைடு வச்சு. ஓகேங்களா, இப்போ நான் அந்த ஆட்டோவை தூக்கிறேன். மார்ஜின் ஸ்டார்ட்னா இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா, எனக்கு இங்க தேவையில்லை, இந்த இடத்துக்கு வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மார்ஜ் எண்டு ஆட்டோ, ஸ்டார்ட் ஆட்டோ அப்படின்ற மாதிரி நீங்க கொடுத்துருக்கீங்க. ஓகேவா, ரொம்ப குழப்பமா இருக்காது. பார்ப்போம், நம்ம இன்னொரு டைம் இதை திரும்ப ரிவர்ஸ் பண்ணுவோம், அப்போ பார்ப்போம். இப்போ எனக்கு இது என்ன எப்படி வேணும் அப்படின்னா சென்டர் பிளேஸ்ல வைக்கணும்னு நினைச்சிருக்கேன், சென்டர்ல வச்சாச்சு. ஓகேவா, அகைன் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம மாற்றிப்போம். ஐகானு கலர் மாறினதால தெரியல. ஓகே, ஓகே, அது கலர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலா இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனுக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய ஐகானை வந்து வைப்பாங்க. அது என்ன ஏதுன்றதை நான் சொல்றேன். இந்த நேபார் டோகுலர் ஐகான் இருக்குல்ல, இதுக்கு பதிலாக நம்மளுடைய ஐகான் வைப்பாங்க. ஸோ இப்போதைக்கு அது தேவை கிடையாது, இருக்கிற மாதிரியே இருந்துட்டு. ஓகேங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ளார இருக்கிற இந்த பூஸ்டப்போட கலரை மாற்றணும். ஓகேவா, ஸோ நேபார் பிராண்டுன்னு இருக்கா. இப்போ பாருங்க, இதில் ஒரு விஷயம் நடக்கணும் இல்லைன்னா ஓகே தான். கலர் ஒயிட் கலர் வந்துடுச்சு. இப்போ இதனுடைய கலரை சேஞ்ச் பண்ணியாச்சு.
இப்போ ஓவர் பண்ணும்போது ஏதோ நடக்குது, ஓவருடைய விஷயத்த மாற்றிக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஹோம் அபவுட் சர்வீசஸ் எல்லாம் இருக்கு, ஓகேவா? இவங்களுடைய கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த நேவ் லிங்க் இதில் போய் கலர் சேஞ்ச் பண்ணணும், ஓகேவா? நீங்கள் எப்போ எழுதினாலுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேரண்ட் கிளாஸை வச்சு எழுதுங்க பூஸ்டப்பை பொறுத்த மட்டும். இல்லைன்னா அதிகமாக அந்த இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். இப்போ நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா நேவ் லிங்க்குக்கு எழுத போகிறேன், ஓகேவா? நான் என்ன செய்ய போகிறேன்னா பேரண்ட் கிளாஸை எடுத்து நேவ் பார்ல இருக்கிற நேவ் ஐட்டம்ல இருக்கக்கூடிய நேவ் லிங்க்குக்கு கலர் ஒயிட் அப்படின்னு கொடுக்குறோம். வந்தாச்சு, ஓகேவா? இந்த மாதிரி பேரண்ட்டை வச்சு எழுத ஸ்டார்ட் பண்ண, ஓகேங்களா? இது வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பட்டன், ஓகேவா? இந்த பட்டனுக்கு எழுதணும். ஆன்லைன் சக்சஸ் இருக்கு. பட்டனுடைய இதை பார்ப்போம், ஏதாவது இருக்கா. பட்டன்ஸ் பார்டர் மட்டும் இருக்கிறது இதோ இருக்கு, ஓகேவா? அவுட்லைன் இன்ஃபோ இந்த கிளாஸை நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி அவன் அதை தான் கொடுத்துருப்பான், யூட்டிலிட்டியை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவான். அவுட்லைன் இன்ஃபோ அப்படின்னு நான் எவ்வளோமா இருக்கு. வார்னிங், ஓகே. இப்போ அதனுடைய கலரை சேஞ்ச் பண்ணும். இப்போ இந்த பட்டனுடைய கலரை சேஞ்ச் பண்ணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா பட்டன், ஸோ அதை எடுத்து எழுதும்போது டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் எழுதிடலாம் நம்பர், ஓகே. டிஸ்பிளே ஃப்ளக்ஸில் இருக்கக்கூடிய பட்டனுக்கு பேக்ரவுண்டு பிளாக் வந்துடுச்சுங்களா? இப்போ அதனுடைய கலரு ஒயிட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இப்போ நம்ம மொபைல் ரெஸ்பான்ஸ், இந்த பட்டன் தெரியாது, நம்மளுடைய ஐக்கானை எடுத்து வந்து வைக்கணும், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டாக வந்து உக்காந்துருச்சு, ஓகேவா? இப்போ ஒன்றும் பண்ணலை, ஆல்ரெடி இருந்த விஷயத்தை வச்சு தான் இப்போ ரெடி பண்ணிருக்கோம். இந்த ஃபாண்ட் சைஸு இது எல்லாத்தையுமே நீங்கள் நியூ பார் பேக்ரவுண்டு கலராக ஃபாண்ட் சைஸ் 28 பிக்சல், இதனுடைய ஃபாண்ட் சைஸு 1.5 REM அப்படின்னு கொடுக்குறேன். சரி, 1.5 REM அப்படின்னு கொடுத்தா இப்போ எவ்வளோ வரும் இது பிரவீன? சொல்லு, 1.5னா எவ்வளோ வரும்? 1.5னா ஓகே. ஏ டேகுக்கு எவ்வளோன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. இப்போ 1.2 அப்படின்னு கொடுத்துட்டு என்ன சொல்றேன் அப்படின்னா டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய 19.2 அப்படின்னா ஏ டேகோடைய டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். 16 பிக்சல் தான், 16 பிக்சல். நான் 1.5 அப்படின்னு போட்டா அப்படின்னா எவ்வளோ வரும்? 16 × 16 எவ்வளோடா வரும் இது? புரியல. 65 40 டேய் 256 1 16, ஓகேவா? 1 வந்து 16 அப்படின்னா 1.5 அப்படின்றது எவ்வளோ இருக்கும்? 16ல பாதி எவ்வளோ?
இருபத்தி 8ண்ணா. பாதி 7. 8 24 வரும்ண்ணா. அப்படின்னா 24 தானே வரும். சரி, நீங்க போய் ஓவர் பண்ணிக்கோங்க. 24 தான் வருது. ஓகேவா? நீங்க எழுதும் போது இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. என்னன்னா நீங்க இதுல பிக்சல் கொடுக்கறதுன்றது ஓகே, பட் இதுக்கு மேல அந்த மாதிரி பண்ணாம ஆர்இஎம்ல கொடுங்க அப்படின்வாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி அது அதனுடைய பேரண்ட் சைஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்றது. ஓகேவா? இதுக்கு மேல நீங்க கத்துக்கிற எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க. வேடிக்கை பார்க்கறதோட இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க. ஓகேவா? சரி, இப்போ அதே மாதிரி இந்த ஏ டேக். ஓகேவா? இப்போ இவன் கிட்ட வந்துட்டு 1.86 REM அப்படின்னு. அப்ப இது எவ்வளவு பிக்சல் வருது அப்படின்னா 28.8 பிக்சல். ஓகேங்களா? இட் மே டிஃபர், ஒவ்வொரு டிவைஸுக்கு போக போக அது மாறி. ஓகேங்களா? சரி, இது நான் 1.3 வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நமக்கு இது பக்காவா வந்தாச்சு. ஓகே, ஸோ இது மொபைலுக்கு ஏற்ற மாதிரியும் வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஐக்கானை சேஞ்ச் பண்ணும். இந்த ஸ்பேனுக்குள்ளார நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஐக்கான். ஓகே, அதை நாளைக்கு கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ நீங்களும் நான் பண்ணும்போதே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த வாரம் கண்டிப்பாக டாஸ்க்கு இருக்கும்.